ஒரு காதல் வந்துச்சோ, அந்த சந்தோஷத்தை எனக்கு தனி பகவான் கொடுத்தாரு சார். அடுத்த 2.5 வருடமோ நீங்க தான் டன், கவலைப்படாதீங்க. பழையபடி சிதம்பரம் ஆட்சி வந்துருச்சு. இந்த வருடம் உங்க காட்டுல மழை, நீங்கள் அப்படியே வீறு கொண்டு செயல்படுவீங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்குள்ள 2024 ஒரு போர்க்களமா இருந்திருக்கும் சார். நான் கூட மீனராசி தான், அதனால சொல்றேன். 2024 ஒரு பெரிய படுத்து எழுந்திரிச்சிருப்பீங்க. உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். சில பேர் உடம்பே நல்லா இருந்தா கூட உடம்பு சரியில்லைன்னே மெயின்டைன் பண்றாங்க நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத ஒரு அமைப்பை இந்த 2024 தந்திருக்கும். 2024 இந்த 2025 என்ன நடக்கும்னா, ராசியிலேயே சனி பகவான் வருகிறார். ஜென்ம சனியாக வருகிறார். நிறைய பேருக்கு பயம், சனியை பார்த்து ஜென்ம சனியாக வராரு, அப்படி பண்ணிட்டு வரா, இப்படி பண்ணிட்டு வரா. சார் நல்லா புரிஞ்சுங்க, போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படணும்? போலீஸ்காரரை பார்த்து திருட்டு பயப்படணும். போலீஸ்காரரை பார்த்து நமக்கு என்ன பயம்? நம்ம போலீஸ்காரங்களோட பழகலாம், பேசலாம், சிரிக்கலாம். நம்ம நல்லவங்களுக்கு போலீஸை பார்த்து என்ன பயம்? ஸோ அப்போது அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சரி. ஸோ சனி பகவான் 3, 7, 10 பார்க்குறார். 3ங்கிற முயற்சி, புதிய 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 ஸ்கெடியூல்ஸ். உட்கார நேரம் இல்லை, திரும்ப நேரம் இல்லை, எந்திரிக்க நேரம் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக்கி விடுவார் சனி பகவான். அடுத்து 7 பார்க்கிறார். ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் அப்படியே சார். இந்த காதல் பண்ணுறவங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருந்து பார்த்துருக்கீங்களா சார்? நான் பார்த்துருக்கேன். காதல் பண்ணுறவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்துக்கிறதும் ஒன்று தான், எங்கன்னா கிணத்துல போய் விழுவுறதும் ஒன்று தான். காரணம் என்னென்னா, இவனுங்கெல்லாம் அதில் வேறு இவங்க வேறு தீர்த்தவாரி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே புகழ்ந்து தருவாங்க. அவளை நீ பார்க்கணும் மச்சான், அப்படியே தேவதை மாதிரி இருப்பா. சரிடா என்னை விட்றா, நான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கே விட மாட்டான். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை பற்றி பேசி உங்கள் வேலை ஆமாம் சொல்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி இந்த மீனராசிக்காரர்களுக்கு காதல் தலைக்கு மேலே ஒரே லவ்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார், இந்த லவ் பண்ணுறதுலேயே நம்ம யாரை லவ் பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய பிரபலத்துவத்தை பார்க்கிறார். 10ங்கிறத பார்க்கும்போது இப்போ உலகமெங்கும் பெரும்புகழ் அடைய வைப்பார். பார்க்குற இடங்கள்லாம் நீங்கள் தான், பார்க்குற இடங்கள்லாம் உங்களுடைய முகம்தான். அரசியல்வாதிகளாக இருந்தால் இன்னும் சிறப்பு. எங்கே பார்த்தாலும் அண்ணன் வருகிறார், ஓடி வருகிறார், எல்லாத்தையும் உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு உலக புகழை பெற வைப்பார் இந்த சனி பகவான். இதில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தருவார். சனி 7 பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, வீட்டில் மீனாட்சி ஆட்சின்னா இனிமேல் வீட்டில் சிதம்பரம் ஆட்சி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அதிகாரம் தருவார். சார் பொண்டாட்டி இருந்தால் சார், சீட்டு போட்டதில் ஒரு 80,000 ரூபா சீட்டு. ஒரு நாள் காலையில் ரொம்ப பவ்யமாக காஃபி சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்டவுடனே, என்ன வழக்கத்துக்கு மாறா நம்ம காப்பி கேட்டால் கிடைக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுமே, என்ன இவளே வந்து கொடுக்குறாளே. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். ரொம்ப நேரமாக கழித்து காஃபி, டீ எல்லாம் வந்தது. அது நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன வாங்க போங்கன்னெலாம் பேசுகிறது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் சேர்த்து வச்ச காசு, அது சேர்த்து வச்ச காசு கிடையாது, நம்மகிட்ட ஆட்டே போட்ட காசு. சரி அதை விடுங்க. சரி, அது சேர்த்து வச்ச காசை வச்சு சீட்டு போட்டேங்க. சரிங்க, அது 80,000 ரூபா சீட்டு. அந்த சீட்டுக்காரன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்குங்க, அதாங்க சொல்லிட்டேன் அப்படின்னா. எனக்கு ஒரே சந்தோஷம் சார். வழக்கமாக 80,000 ரூபா திருடிட்டு போயிட்டு இவ்வளோ வருத்தம் பண்ணும்ல. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் சொல்லுங்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிக்கு இருந்த அதே பவ்யம், அதே மாதிரி கையை கட்டிட்டு 80,000 ரூபா தொலைஞ்சதுன்னா நான் உடனே சீட்டு போடுறதுக்கு முன்னாடி அறிவில்லை அப்படின்னு பாருங்க. அந்த சந்தோஷத்தை எனக்கு சனி பகவான் கொடுத்தாரு சார். உண்மையில் 80,000 ரூபா போனால் போதும் சார்,
ஒரு 8 மாதம் ஓவர் டைம் பார்த்து சேர்த்துக்கலாம், அது மேட்டர் இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குமா? அந்த 5 நிமிஷம் நான் வீட்டை ஆட்சி பண்ணேன் சார், ஒரே ஒரு 5 நிமிஷம் நான் தான் வீட்டை ஆட்சி பண்ணேன். போய் சட்டை எடுத்துகிட்டு வா, போ நான் வெளியே போய் என்னென்னு உடனே ஓடி போய் சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, மாட்டிலாம் விட்டாங்க. அப்புறமா போயிட்டு அப்புறமா அது கிடைச்சது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒரு நாள் சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சனி பகவான் ஏழை பார்க்கும்போது இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் டேவை ஏன் வந்து ஆண்கள் மறந்து போகிறாங்க, வெட்டிங் டேவை பெண்கள் ஏன் ஞாபகம் வச்சுக்கிறாங்கங்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. வெட்டிங் டேவை ஏன் பெண்கள் ஞாபகம் வச்சுக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாள். அது வரைக்கும் அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட அடி வாங்கிட்டு வீடெல்லாம் கூட்டி அந்த மாதிரி அவங்க வீட்டு வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் பவர் எடுத்ததுக்கப்புறம் நம்மளை வேலை பார்க்க விட்டாங்க. ஒரு ஆண் அரசனாக இருந்து அடிமையாகி போகிறான், ஒரு பெண் அடிமையாக இருந்து அரசியாகி விடுகிறாள். அதனால தான் அவங்களுக்கு அந்த வெட்டிங் டே மறக்கவே மறக்காது. அந்த 7ஆம் பார்வையாக சனி பார்க்கும்போது இது போன்ற குடும்பத்தில் வந்து பழைய உரிமையை மீட்டு தருவார் சார். மீனராசி ஆண்கள் கவலையப்படாதீங்க, கண்ணீரை தொடச்சிக்கிங்க. அடுத்த 2.5 வருடமோ நீங்கள் தான் டான், கவலைப்படாதீங்க. பழையபடி சிதம்பரம் ஆட்சி வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, பைக்கில் போகும்போது அப்படி பேசிட்டே போவான். என்ன தனியாக பேசிட்டு போகிறான், வீட்டில் போய் பேசுறது ரிஹர்சல் பார்த்துட்டே போகிறான் சார் அவன். அந்த மாதிரி இந்த நிலைமையெல்லாம் மாறி ஒய்ஃப் கூட ஒரு ஜாலியாக சந்தோஷமாக 10ஆம் இடத்துக்கு சனி பார்ப்பதால் அரசியலில் பெரிய பெயர் போன்றவையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டில் குரு பகவான் வருகிறார். 10க்குடைய குரு பகவான் கேந்திர பலம் பெற்று 4இல் வருகும்போது என்ன ஆகும்? தொழில் பல மடங்கு அபிவிருத்தி ஆகும். தொழில் நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்களோ அந்த தொழில் பல மடங்கு அபிவிருத்தி ஆகும். தொழிலில் அவங்கள அடிச்சுக்க முடியாது. நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பது யாருன்னா அது நீங்கள் தான். காரணம் என்னென்னா 10க்குடைய குரு பகவான் 4ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெறுகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. என்னென்னலாம் வருமானமோ, தொழிலில் என்னென்ன வருமானம் வருமோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தருகிறார் என்று பார்த்தால், ஜென்மசனியாக இருப்பதால் கால், முட்டி, மூட்டு, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் தருவார். சனி பகவான் உங்களுக்கு முதுகு வலியை தருவார், கால் வலியை தருவார், ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் போன்றவற்றை தருவார். 12ஆம் வீடாகப்பட்ட உங்களுக்கு வந்து இல்வாழ்க்கை, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ராகு பகவான் வருவதால் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸை வெளியே சொல்கிறதே கிடையாது. இது சொல்கிறதுல நம்ம நாட்டில் என்னமோ பெரிய வெக்கம். செக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே வெக்கம். அது என்ன வெக்கம்னு தான் தெரில. அதுவும் ஒரு நம்ம ஒன் ஆஃப் தி லைஃப், ஒன் ஆஃப் தி பார்ட். அப்படிங்கும்போது அந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணிப்பீங்க. அது என்ன ப்ராப்ளமோ அதுக்குரிய மருந்து சாப்பிட போகிறீங்க, சரியாக போகுது, அவ்வளோதான். தெரியாதவங்க 11 மணிக்கு மேலே சேனல்லாம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எனக்கு 11 மணிக்கு மேலே சேனலை வச்சா இவனுங்க பண்ணுற அலும்பு இருக்கே, ஐயோ. முன்னெல்லாம் சின்ன வயசுக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஏதாவது இப்போல்லாம் சவுண்ட் எஃபெக்டெல்லாம் வச்சு போடுறாங்க சார். நீங்கள் எங்கே குறிச்சி அதெல்லாம் பார்க்குறீங்க? சேனலை மாற்றும் போது ஒன்று போதும். நிஜமாங்க, அந்த வார்த்தை அப்படியே ஸ்லோகன் மாதிரி டின் 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 அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளே ஏற்றி விட்டானுங்க. ஒன்று போதும். அந்த கம்பெனிக்காரன் கோச்சுக்கு போகிறாங்க, நின்று பேசணுன்னா என்ன நின்று பேசும், எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே என்ன பேசுகிறாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த வருடம் உங்கள் காட்டில் மழை, நீங்கள் அப்படியே வீறு கொண்டு செயல்படுவீங்க. அந்த மாதிரி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு வேற பார்த்துடுறாரு. அப்போ என்னங்கன்னா குரு சண்டால யோகம் ஏற்பட்டு ராகு சும்மாவே செய்வார், அவருக்கு பலசாலியாக வேற ஆகிட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இளமை திரும்பும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆனவங்களுக்குலாம் இளமை திரும்புது நானே நானே, அந்த மாதிரி உனக்கு இளமை திரும்பிட்டாலும் அப்படியே. அந்த மாதிரி சில பேர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. 50 வயசு வரைக்கும் நான் வாழவே இல்லை குருஜி, இனிமேல் தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன்ட்டு. சார் அமெரிக்காலாம் 72 வயசு ஆளுங்க தான் வந்து டேட்டிங்கே பண்ணுவாங்களாம். நம்ம ஊரில் தான் வந்து நம்ம சின்ன வயசு பசங்கள்லாம் இளவட்ட பசங்கங்கிறோம். அவங்கெல்லாம் 72 வயசுல தான் டேட்டிங் பண்ணுறாங்க இவங்க. ஏன்னா வாழ்க்கையை வாழாமல் மிஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால் நான் கூட வாழ்க்கையை வாழவே இல்லை சார். சரி, ஓகே. எனிவே, ஸோ மீனராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லா வாழ்க்கையிலும் சிறப்பாக, நான் சொன்ன மாதிரி பெரும் புகழுடன் ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். 100க்கு 200 மார்க். வழக்கம் போல் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி என்னென்னமோ தரப்போறார் உங்களுக்கு. என்ஜாய். Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.